யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ பிரச்சனைகள் மத்தியில எல்லாரும் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கணும். ஆமென், ஆமென். கை வைத்துங்க, நல்ல கை வைத்துங்க. இனிமேல் நம்ம வீடுகளில் பிரச்சனைகள் வரும்போது உடனே இந்த பிரச்சனைகளுக்காக தாவீது மாதிரி உடனே ஜெபிக்கணும், சூடா ஜெபிக்கணும், உடனே ஜெபிக்கணும். நாளைக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னா முன்கூட்டியே ஜெபிக்கணும். தாவீது இப்படிலாம் ஜெபம் பண்ணனால தான் எல்லாத்தையும் அவர் திருப்பி கொண்டாரு. இன்னைக்கு கர்த்தர் நம்மோட பேசுகிற வார்த்தை, நீங்க சகலத்தையும் திருப்பி கொள்வீர்கள். நீங்க எல்லாவற்றையும் திருப்பி எல்லாம் ரீஸ்டோர் பண்ணிடலாம். இழந்து போன ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, இழந்து போன ஜெப ஆவிய, இழந்து போன உலக பிரகாரமான நன்மைகளை திருப்பணும்னு சொன்னா பிரச்சனை முடிஞ்ச பிறகு ஜெபம் பண்ணக்கூடாது. பிரச்சனை வரும்போதே நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆமென், ஆமென். கை வைத்துங்க. ஆமென். கை வைத்தான் ஜெபத்தை முடிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாயங்காலம் வரைக்கும் நடக்கும்னு அர்த்தம். நாளைக்கு காலையில் 10-9 வரைக்கும் ஜெபம் நடக்கும். எப்போ நீங்க நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிங்களோ அப்பதான் ஜெபம் முடியும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வீடுகளும் ஒரு ஜெப வீடா மாறணும். எல்லாரையும் ஜெபிக்கிறவங்களா கர்த்தர் மாற்றணும். பேசுறதுனாலயோ இல்லைன்னா அட்வைஸ் பண்றதுனால யாரையும் திருத்த முடியாது. யாரு ஜெபிக்கிறாங்களோ அன்னன்னைக்கு அவங்க வீடுகளில் உள்ள பிரச்சனைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. இன்னொரு சம்பவத்தை கூட வாசிக்கலாம். ஒரு சூழ்நிலையை பாருங்க, தாவீது எப்படி ஜெபிக்கிறார். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2 சாமுவேல்ல வாசிக்கும் போது அகித்தோப்பேல் அப்சலோம் கூட சேர்ந்திருப்பாரு. அப்சலோம்ல யாரு? தாவீதோட பையன். தாவீதோட பையனோடு அகித்தோப்பேல்னு ஒருத்தர் சேர்ந்திருப்பாரு. அகித்தோப்பேல் சேர்ந்து தாவீதுக்கு விரோதமா பல ஆலோசனைகளை பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு தாவீது. தாவீது இதை கேள்விப்படுவாரு. உன் பையன் கூட இந்த அகித்தோப்பேல்னு ஒருத்தர் சேர்ந்து இருக்கிறாரு. அதை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதை கேட்டுட்டே இருந்த உடனே என்ன பண்ணுவாருன்னு சொன்னா ஒரு ஜெபம் பண்ணுவாரு. ஆண்டவரே, இந்த அகித்தோப்பேலின் ஆலோசனைய பைத்தியமாக்கி போடுங்கன்னு ஜெபம் பண்ணுவாரு. ஆமென், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எதை நம்ம ஒரு காது கொடுத்து கேட்கிறோமோ அதுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். எந்த சம்பவங்கள் நம்ம கேள்விப்படுறோமோ அதை நம்ம ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த விடுதலை மாதிரி நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. தாவீது எந்த செய்திகளை கேள்விப்பட்டாலும் உடனே அதை ஒரு ஜெப குறிப்பா மாத்துவாரு. தான் பையன் அப்சலோம் கூட அகித்தோப்பேல்னு ஒருத்தர் சேர்ந்திருப்பாரு.